எம்மியான பாஸ்தா சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். ஆனியனை சாட் பண்ண நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை மீடியமாக வச்சு 3 to 4 மினிட்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய தக்காளியை கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட 1/2 glass ஆஃப் வாட்டரையும் ஆட் பண்ணி இதை பாயில் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லெட் இட் பாயில் ஃபார் 3 to 4 மினிட்ஸ். இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது பாயில் ஆகட்டும். நான் ஆல்ரெடி பாஸ்தாவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் போட்டு. அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ தட் ஆல் த கிரேவி would enter the pasta. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சார்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம பாஸ்தாவை இறக்கிடலாம். See how colorful. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கட்டும். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான பாஸ்தா ரெடி. என்ஜாய்.